ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னடா இந்த பொண்ணு வந்து பியூட்டி சொல்கிறத விட்டுட்டா, ஹெல்த்து சொல்கிறத விட்டுட்டா, எல்லா ஆக்டர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு உங்களுக்கு போர் அடிக்குமா இல்லையா? சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் பியூட்டி சொல்கிறா, ஹெல்த்து சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கும்னா சேஞ்சாக நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்களாம் வந்து சின்ன வயசுலலாம் வந்து சினிமா பற்றி தான் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டே நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாம் சினிமா தான் என்டர்டெயின்மெண்ட்டே அப்போ. காலேஜில் படிக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் வந்து எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட்டு சினிமா தான். வேறு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. முதல்லாம் வந்து டிவிலாம் கிடையாது. அப்போலாம் வந்து 90ஸ்லலாம் டிவிலாம் வந்து எதுவும் படம்லாம் போட மாட்டாங்க. ஏதோ ஒரு பழைய படமாக போடுவாங்க. இப்போலாம் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2020லேருந்தே எல்லாமே புது படமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. டிவி, ஜெயா டிவிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாடகம் வந்து சூப்பராக இருக்கும். நாடகமும் ரொம்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இப்போ நாடகம் தான் பார்க்குறாங்க தவிர சினிமா யாருமே பார்க்குறதில்ல. நான் எல்லாத்துக்கிட்டே நான் கேட்பேன், என்ன சினிமாலாம் நீங்கள் பார்க்குறதே இல்லையா அப்படின்னு நான் கேட்பேன். இல்லை, நான் நாடகம் தான் பார்க்குறேன், காலையிலும் பார்க்குறேன், நைட்டும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த சிம்ரன் பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு சிம்ரன்னா ரொம்ப பிடிக்குங்க. என்னன்னு தெரியல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த சிம்ரன் வந்து விஐபியில் நடித்தாங்க போல இருக்கு. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. விஐபியில் ஃபஸ்ட்டு நடிக்கும் போது எனக்கு வந்து ஒரு அப்படி ஒரு அழகு ஃபேஸு, குழந்தை ஃபேஸு சிம்ரனுக்கு. அழகா இருக்கும். அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். முடி அழகா இருக்கும். ஒரு மாரி ஸ்டைலிஷ்ஷா இருப்பாங்க. ரொம்ப ஸ்டைலிஷ்ஷா இருப்பாங்க. அவ அந்த 2 பாட்டுலேயும் அந்த சூர்யா கூட வருவாங்க அவங்க. விஐபியா நினைக்கிறேன். அந்த படமா? எனக்கு சரியா ஐயய்யோ! எனக்கு ஞாபகம் இல்லையே. என்ன படம் அது? சரியா ஞாபகம் இல்லை நானு. சிம்ரன் படம் விஐபியா? வேறு என்ன படமா? எனக்கு சரியா தெரியல. பார்த்து நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் போடுறேன். எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல. அப்போ வந்து சூர்யாவும் அது ஒரு பாட்டு கூட வரும். எங்கெங்கே ஏதோ கௌசல்யாவும் விஜயும் ஒரு ஜோடியாக இருப்பாங்க. சிம்ரனும் சூர்யாவும் இன்னொரு ஜோடியாக இருப்பாங்க ஒரு படத்தில். அந்த படம் தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும் சிம்ரன். அப்பா, பார்க்கவே எனக்கு ரொம்ப ரசித்தோம். நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னடி எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து எங்கள் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸும் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் போவோம் சினிமாவுக்கு. அப்போ போகும்போது அந்த படம் தான் நாங்கள் போனோம். 90ஸ்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அந்த படம் போனோம். ஸ்கூலோ காலேஜோ படிச்சுட்டு இருந்தோமோ தெரியல. இப்போலாம் எங்கள் மேரேஜ் ஆகி ரொம்ப இதெல்லாம் வயசாகிடுச்சு, வருஷமும் போயிடுச்சு. அப்போ வந்து வரிசையாக உட்காந்துருப்போம். அப்போ ஒரே ஒரு பொண்ணு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்போம். எங்கள் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஒரே இதில் உட்காந்துருப்போம். அப்போ வந்து ஒரே ஒரு பொண்ணு சிம்ரன் மாதிரியே இருக்கும். ரொம்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. சிம்ரன் மாதிரியே இருக்கிறேன்னு அது மெய்மருந்து அது மயங்கிடுச்சு. நம்ம சொல்ல அது வீட்டுக்கு போய் உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அம்மா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எனக்கு ட்ரீட் வைங்கம்மா அப்படிங்க. அவங்க அம்மா வேகமாக பஜ்ஜியும் பக்கடாவும் போட்டு காஃபி போட்டு என் பொண்ணை சிம்ரன் சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷம். எப்பயுமே ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணை வந்து அழகாக இருக்குது அப்படி சொன்னால் அம்மாவுக்கு தானே பெருமை. அவங்க வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டோம். நம்ம எப்போவுமே மத்தியான ஷோ தான் போவோம். பகல் நேரத்தில் தான் அம்மாக்கள்லாம் அனுப்புவாங்க. நைட்டெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. பகலில் போங்க, இல்லை காலையில் போங்க, அப்படி தான் அனுப்புவாங்க சினிமாக்கெல்லாம். அப்போ இருக்கும்போது தான் நம்ம வந்து பகலில் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். அப்போ வந்து சிம்ரன் வந்து பயங்கர டான்ஸரில் செம்மையாக கலக்குவாங்க. டான்ஸ்னால் அப்படி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. நான் சிம்ரன் பார்த்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். நானே அம்மு ஃபேஷன் ஸ்டைலில் நான் பண்ணேன். உங்கள் டான்ஸை நீங்கள் பாருங்களேன், அப்படி அழகாக ஆடும். அந்த டான்ஸ்லேயே அந்த வெறி பிடிச்ச மாதிரி அந்த டான்ஸ் வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, அப்படி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸ்னால் ஒரு கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லலாம். அந்த பரதநாட்டியம், அந்த டான்ஸரு, அந்த இது டிஸ்கோ டான்ஸ், அதெல்லாம் வந்து கடவுளாக கொடுத்த ஒரு வரம்னு தான் சொல்ல முடியும். வீணை, ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு, எல்லாமே ஒரு இசை, எல்லாமே கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு டான்ஸை நம்ம மயங்கினதே என்ன பாட்டுனா, ஒரு
ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. சிம்ரன் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அந்த பாட்டுல ரொம்ப மயங்கிட்டோம். 2, 3 படத்துல வந்து நான் ரொம்ப மயங்கிட்டேன். அந்த படம். ஒண்ணு வந்து சூர்யா கூட வருவாங்க. ஒரே ஒரு டான்ஸ்க்கு மட்டும் வருவாங்க ஒரு சினிமால. அந்த ஒரு ஒரு பாட்டுலயே அந்த வந்து பட்டைய கிளப்பிடுவாங்க அது. பிதாமகன் பிதாமகன் நெனைக்கிறேன். அந்த பிதாமகன்ல ஒரு பாட்டு ஆடுவாங்க பாருங்க சிம்ரனு. பட்டைய கிளப்பிட்டுவாங்க. அவங்க ஆடுறத பார்த்து தியேட்டர்லேயும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு டான்ஸு அவங்களுக்கும் ஒரு ஒரு பிரிஸ்க்கு வந்துருச்சு. அவங்களுக்கும் ஒரு ஆடணும் போல தோணிருச்சு. அவங்களும் எல்லா சினிமாக்காரங்க பூரா வந்து இவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லா ஆடியன்ஸ் எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்ரன் ஆடவுடனே அந்த அந்த பாட்டு முடிஞ்சோடனே ஒன்ஸ் மோர்ன்னு கத்துனாங்க. அதே மாதிரி அவங்க போக 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 தான் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க சிம்ரன். அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தது. கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் சரி, பாய்ஸ் ஃபேன்ஸும் சரி. இந்த 2மே அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. சிம்ரன் படமாவே வெளியில நிற்கும். அவங்க படம் வந்துருச்சுன்னா போதும், க்யூவில் நிற்கும். எல்லாமே க்யூவில் நிற்கும். எல்லாருமே வந்து இந்த சிம்ரனுக்கோசரம் தான் வருவேன். சிம்ரனுக்கு இப்போ கூட டூரிங் டாக்ஸின்னு ஒரு படம் வந்தது. இப்போ சமீபத்தில் வந்தது போல இருக்குது. அதுவும் நான் சிம்ரனுக்கோசரம் தான் நானும் அந்த 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 படத்துக்கு போனேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிம்ரனை. எனக்கு என்னென்னா அவங்க பேசும்போது கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் தைரியம் வர மாதிரி இருக்கும். அவங்க பேசும்போது ஒரு டான்ஸ் ஆடும் போதெல்லாம். அதேமாதிரி அவங்க வந்து குடும்ப கதாபாத்திரத்துலேயும் நல்லா நடிப்பாங்க. லவ் சீசன்லேயும் நல்லா நடிப்பாங்க. வாலின்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா? அப்பா கலக்கிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப கலக்கிட்டாங்க. அதுவும் ரொம்ப நல்லாருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப படம் வந்து சிம்ரன் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. நேச்சுரலாக நடிச்சிருப்பாங்க. சிம்ரன் ஒரு படத்தில் அப்படி அழுது ஒரு சீன் வரும். எங்களுக்கும் அழுகை வரும். அப்படியே எனக்கும் அப்படியே அழுகை வந்துடும். எனக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சிஸ்டருக்குலாம் எனக்கு அழுகை வந்துடும். அப்போ வந்து நானும் எங்கள் சிஸ்டருக்குலாம் சிம்ரன்னா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சரி சிம்ரன் பற்றி சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து அனுஷ்கா பற்றி நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோஸ் வந்து அனுஷ்கா செட்டின்னு ஒரு ஒரு இதில் நடிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நடிச்சிருக்கேன் அருந்ததி. அவங்கள பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவங்க ஒரு அழகு, சிம்ரன் ஒரு அழகு. சிம்ரன்னா அப்படி ஒரு அழகு. ஹைட்டு ஹைட் அண்ட் வெயிட் அவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சாரீ, பேண்ட் ஷர்ட்டு எல்லாமே எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு வரம் கொடுத்துருக்காங்க தெய்வம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் சிம்ரன் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் ஏதாவது எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். தெரியாதுன்னு நீங்கள் எதாவது சொல்லுங்கள், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முடித்தோன்னா உங்களுக்கு நான் வந்து ஹெல்த்து, பியூட்டி டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.